தேவனுடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்களுக்கு எங்களுடைய அன்பின் நல் வாழ்த்துக்கள். இந்த 4வது மாதத்திலும் கடைசி கர்த்தருடைய நாளிலே கர்த்தருடைய வார்த்தையோடு வசனத்தோடு உங்களை சந்திக்க செய்த ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலே கர்த்தருடைய செய்திக்காக காத்திருந்த பொழுது கர்த்தர் கொடுத்த வேத பகுதி நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். ஆதியாகமத்துடைய புத்தகம் 41ஆம் அதிகாரத்தில் உள்ள 8வது மற்றும் 16வது வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். ஆதியாகமத்தின் புத்தகம் 41ஆம் அதிகாரம் 8 மற்றும் 16வது வசனங்கள். காலமே பார்வோனுடைய மனம் கலங்கி கொண்டிருந்தது. அப்பொழுது அவன் எகிப்தில் உள்ள சகல மந்திரவாதிகளையும் சகல சாஸ்திரிகளையும் அழைப்பித்து அவர்களுக்கு தன் சொப்பனத்தை சொன்னான். ஒருவராலும் அதன் அர்த்தத்தை பார்வோனுக்கு சொல்லக்கூடாமற் போயிற்று. 16வது வசனம். அப்பொழுது யோசேப்பு பார்வோனுக்கு பிரதியுத்தரமாக, நான் அல்ல, தேவனே பார்வோனுக்கு மங்களமான உத்தரவு அருளி செய்வார் என்றான். ஜெபம் செய்வோம். பரிசுத்த பிதாவே, இரக்கமுள்ள எங்கள் ஆண்டவரே, பரலோகத்தின் தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான இந்த நல்ல காலை நேரத்துக்காக ஸ்தோத்திரம். இந்த கர்த்தருடைய நாளிலே நம்முடைய திருவாய்மொழிகளை கேட்க தேவன் எங்களுக்கு பாராட்டின விலையேறப்பட்ட கிருபைக்காக ஸ்தோத்திரம். உடைய வார்த்தையின்படியே கர்த்தர் எங்களோட இடைபடுவீராக. மங்களகரமான வார்த்தைகள் இந்த நாளிலே பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறபடியால் ஸ்தோத்திரம். வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே, ஆமென். தேவனுடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. தீர்க்க தரிசனமும் தீர்க்க தரிசிகளும் இல்லாத காலத்தில் ஆண்டவர் தம்முடைய ஜனங்களிடத்தில் தம்முடைய தாசனிடத்தில் நேரடியாக பேசின காலகட்டங்களிலே பார்வோனுக்கு வந்த சொப்பனத்தினாலே அவன் கலங்கி கொண்டிருந்த சூழ்நிலையிலே பரிசுத்த ஆவியை பெற்ற யோசேப்பை கொண்டு கர்த்தர் பார்வோனுக்கு மங்களகரமான உத்தரவை கர்த்தர் அருளினார். இந்த கால வேளையிலும் கூட கர்த்தர் நமக்கு மங்களகரமான உத்தரவை அருள அவர் ஆயத்தமாக இருக்கிறார். கலக்கத்திலே குழப்பத்தில் இருந்த பார்வோனுடைய இருதயத்தை தெளிவாக்கும்படியாக ஆண்டவர் யோசேப்பை தெரிந்து கொண்டு யோசேப்பின் வழியாக மங்களகரமான வார்த்தையை ஆண்டவர் கொடுத்தார். சிறைச்சாலையில் இருந்த யோசேப்பு பார்வோனின் சமூகத்துக்கு மங்களகரமான வார்த்தைகளை சொல்லும்படியாக அழைக்கப்பட்டார். சங்கீதங்கள் புஸ்தகம் 137ஆம் சங்கீதத்தில் 3வது வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, நம்மை சிறைபிடித்து பாழாக்கின அந்த ஜனங்கள் சீயோனின் பாட்டுகளில் சிலதை எங்களுக்கு பாடுங்கள், மங்களகரமான அந்த பாடல்களை எங்களுக்கு பாடுங்கள் என்று கேட்டார்கள். சங்கீதம் 137ஆம் சங்கீதம் 3ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். மங்களகரமான வார்த்தை பாடல்கள் யார் எடுத்திருக்கிறது சொன்னால், சிறைபிடிக்கப்பட்ட சிறுமையாக்கப்பட்ட மக்களிடத்திலே கர்த்தர் மங்களகரமான பாட்டை வைத்திருக்கிறார், மங்களகரமான செய்தியை வைத்திருக்கிறார். நீங்களும் கூட சிறைப்பட்டிருக்கிறீங்களா? சிறுமைப்படுத்தப்பட்டிருக்கிறீங்களா? கர்த்தர் உங்களை மங்களகரமான வாழ்க்கைக்கு என்று ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார். சிறைச்சாலையில் இருந்த யோசேப்பிடத்தில் கர்த்தர் மங்களகரமான செய்தியை வைத்திருந்தார். எகிப்து முழுவதற்கும் தேவையான செய்தி ஒரு சிறைச்சாலை கைதியினிடத்தில் கர்த்தர் வைத்திருந்தார். பிரியமானவர்கள், நீங்களும் சிறைப்பட்டிருக்கிறீங்களா? கைதியாக்கப்பட்டிருக்கிறீங்களா? கர்த்தர் உங்களை பெரிய வேலைக்கு ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்ட யோசேப்புடைய நிலைமை எப்படி இருந்தது? அவன் கைதியாக இருந்தான், அவன் பொய்க்குற்ற சாட்டப்பட்டவனாக இருந்தான், குடும்பத்தாரில் ஒதுக்கப்பட்டவனாக இருந்தான், மதிக்கப்படாதவனாக அவன் உதாசீனப்படுத்தப்பட்டவனாக இருந்தான், 20 வெள்ளிக்காசுக்கு வாங்கப்பட்ட அடிமையாக காணப்பட்டான். இப்படிப்பட்டவனிடத்தில் கர்த்தர் மங்களகரமான செய்தியை ஆண்டவர் வைத்திருந்தார். நம்மோனையும் கர்த்தர் மங்களமான செய்தி இந்த உலகத்துக்கு சொல்லும்படியாக வைத்திருக்கிறார். மிகப்பெரிய பஞ்சத்தை எதிர்நோக்கி, மிகப்பெரிய அழிவை எதிர்நோக்கி போய்கொண்டிருந்த உலகத்துக்கு நல்ல செய்தி தேவை. என்ன செய்ய வேண்டும் என்று தெரியாமல் திகைத்து கொண்டிருக்கிற இந்த உலக மக்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்கிறதான மங்களமான ஒரு செய்தி தேவை. அது என்ன செய்தி அப்படின்னு சொன்னால், லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 10 மற்றும் 11 வசனம் நீங்கள் வாசிங்கன்னா, அந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு, எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி உங்களுக்கு அறிவிக்கிறேன். மங்களகரமான செய்தி, நல்ல செய்தி. அந்த நல்ல செய்தி என்ன? சுவிசேஷம், நற்செய்தி. எது நற்செய்தி? இன்று கர்த்தராகிய கிறிஸ்து எனும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். இரட்சகர் பிறந்திருக்கிறார் என்பதுதான் மங்களகரமான செய்தி, நற்செய்தி. இந்த மங்களகரமான செய்தியை, நற்செய்தியை அந்த நாளிலே நல்ல காரியம் நடக்க வேண்டும், அதுக்கு என்ன செய்ய வேண்டும் ஆலோசனையை
ஆண்டவராகிய தேவன் யோசேப்பு வழியாக எகிப்து முழுவதும் கர்த்தர் கொடுத்து தம்முடைய ஜனங்களை பாதுகாக்கும் உயர்ந்த திட்டத்தை கர்த்தர் நிறைவேற்றினதை போல இந்த நாட்களில் சபையை பாதுகாக்க, இந்த உலக ஜனங்களை பாதுகாக்க நல்ல செய்தி சொல்லுகிற யோசேப்புகளாக கர்த்தர் உங்களையும் என்னையும் தெரிந்தெடுத்திருக்கிறார். நாம் தான் இந்த உலகத்துக்கு நற்செய்தி அறிவிக்கிற மங்களகரமான செய்தி சொல்லுகிற யோசேப்புகள். நாம் இந்த உலகத்துக்கு நல்ல செய்தி அறிவிக்கிற யோசேப்புகளாக மாற வேண்டும் என்று தேவனுடைய திட்டம். யோசேப்பு நல்ல செய்தி சொல்வதற்காக எப்படி ஆயத்தமாக இருந்தான் என்பதை இந்த நாளிலே கர்த்தர் நமக்கு செய்தியாக சொல்லியிருக்கிறார். முதலாவது, யோசேப்பு எல்லா நிலையிலும் தேவனை முன்னிறுத்தினவனாக இருந்தான். நாம் வாசித்த வேத பகுதியிலே ஆதியாகமும் 41ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் எல்லா நிலையிலும் யோசேப்பு பார்வோன் முன்பாக தேவனை உயர்த்தினான். நான் அல்ல, தேவனே பார்வோனுக்கு மங்களமான உத்தரவு அருளி செய்வார் என்றான். எந்த நிலையிலும் நாம் கர்த்தரை முன்னிறுத்தும் போது இந்த உலகத்துக்கு நம்மால் நற்செய்தி போய்கொண்டே இருக்கும். நம்முடைய வாழ்க்கையில் எல்லா நிலையிலும் கர்த்தரை முன்னிலைப்படுத்த வேண்டும், கர்த்தரை முக்கியத்துவப்படுத்த வேண்டும். நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் வாசிக்கிறோம். சுய புத்தியின் மேல் சாயாமல் கர்த்தர் மேலே நம்பிக்கையார்னு வாசிக்கிறோம். இந்த உலகத்துக்கு மங்களமான செய்தியை நாம் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் சுயத்தை நாம் விட்டு வெளியே வந்து தேவ சித்தத்துக்கு நம்மை விட்டு கொடுக்கும்போது நிச்சயமாக நம் வழியாக இந்த உலகத்துக்கு நற்செய்தி சீக்கிரமாக பரம்பும். கலாத்தியர் 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் பவுல் சொல்கிறார், கிறிஸ்து மாத்திரமே நம்மில் பிழைத்திருக்க வேண்டும். இனி நான் அல்ல, நாம் பிழைப்பதை நிறுத்தி, நாம் சுயத்தை வெளிப்படுவதை நிறுத்தி கிறிஸ்துவை நாம் வெளிப்படுத்த வேண்டும். நாம் அப்படி செய்யும்போது நிச்சயமாக இந்த உலகத்துக்கு நம் வழியாக மங்களகரமான செய்தி, நற்செய்தி தீவிரமாக பரவும். அழிவுக்கு நேராக போய்கொண்டிருந்த உலக ஜனங்கள் காப்பாற்றப்படுவதற்கு நாம் நம்மை ஆயத்தப்படுத்த தேவனை முன்னிலைப்படுத்தி வைக்க வேண்டும். இரண்டாவதாக, யோசேப்பை போல நாம் ஆயத்தமாக ஆதியாகமம் 39ஆம் அதிகாரம் 20ஆவது வசனத்தில் தேவன் வைத்த ஸ்தானத்தில், தேவன் வைத்த இடத்துல யோசேப்பு இருந்ததை போல நாம் இருக்க வேண்டும். யோசேப்பு தேவன் வைத்த சிறைச்சாலையில் அவன் தங்கியிருந்தான். அந்த சிறைச்சாலை கைதியாகவே அவன் தன்னை அடையாளப்படுத்தி அங்கே அப்படியே அவன் தங்கியிருந்தான். பிரியமானவர்களே, தேவன் நம்ம எந்த நிலை விளைத்தாலும் நாம் அதில் தங்கியிருக்க வேண்டும். ஏற்ற வேளை வரும்போது கர்த்தர் நம்மை அதிலிருந்து பிரித்தெடுப்பார். ஏற்ற வேளை வரும்போது கர்த்தர் நம்மை உயர்த்துவார். ஏற்ற வேளை வரும்போது கர்த்தர் யோசேப்பை அவனிடத்திலிருந்து, அந்த ஸ்தலத்திலிருந்து, அந்த சிறைச்சாலை கைதியின் நிலையை மாற்றி கர்த்தருடைய கொண்டு வந்தார். உடனடியாக பார்வோன் அரண்மனையிலிருந்து யோசேப்புக்கு அழைப்பு வந்த உடனேயே அவன் வேறு வஸ்திரம் தரித்து பார்வோனுக்கு முன்பாக போய் நின்றான். பிரியமானவர்களே, நாம் ஏற்ற வேளை வரும்போது நிச்சயமாக உயர்த்தப்படுவோம். அதுவரைக்கும் நாம் நம்முடைய கர்த்தருடைய பலத்த கைக்குள்ளே அடங்கியிருக்க வேண்டும். அவர் நமக்கு வைத்த நிலையிலே நாம் தங்கியிருக்க வேண்டும். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 11-12 வசனங்களில் பவுல் அப்போஸ்தலன் அறிக்கை என்ன, எந்த சூழ்நிலையில் நான் மனரம்யமாக இருக்க கற்றுக்கொண்டேன். எல்லா நிலையிலும் நாம் கர்த்தரிடத்தில் மனரம்யமாக இருக்கும்போது நிச்சயமாக கர்த்தர் நம்மை கொண்டு இந்த உலகத்துக்கு மங்களமான செய்தி, நற்செய்தி அறிவிக்க அவர் நம்மை பயன்படுத்துவார். கடைசியாக நாம் எல்லா நிலையும் ஏற்றுக்கொள்ளுகிறவர்களாக இருக்க வேண்டும். எல்லா நிலையும் ஏற்றுக்கொண்ட இயேசு கிறிஸ்துடைய வாழ்க்கையே இந்த உலகத்துக்கு நற்செய்தியாக மாறிவிட்டது. அதுதான் பரிசுத்த வேதாந்தத்தை நாம் வாசிக்கிறோம். இந்த கால வேளையில் கர்த்தருடைய கரத்தில் நாம் முற்றிலுமாக நம்மை ஒப்பு கொடுக்கும்போது நிச்சயமாக கர்த்தர் வைத்த ஸ்தானத்தில் நாம் தங்கியிருக்கும் போது இந்த உலகத்துக்கு நற்செய்தி அறிவிக்கலாக நாம் மாறுவோம். மூன்றாவதாக, யோசேப்புடைய நிலைமை என்ன? ஆதியாகமம் 39ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் கர்த்தருக்கு முன்பாக தன்னை காத்து கொண்டான். கர்த்தருக்கு முன்பாக தன்னை பரிசுத்தமுள்ளவனாய் காத்துக்கொள்ள யோசேப்பு ஜாக்கிரதையாக இருந்தான். போர்த்திபாரின் மனைவி பாவம் செய்ய அழைத்த போது யோசேப்புடைய ஸ்டேட்மெண்ட் என்ன? தேவனுக்கு முன்பாக இவ்வளவு பெரிய பொல்லாங்கை நான் தேவனுக்குமா எப்படி நடப்பிப்பேன்? கர்த்தரனை பார்த்து கொண்டான், கர்த்தருக்கு பயந்தவன் அல்லவா, கர்த்தரின் பார்வையில் தப்ப முடியாது, நான் இந்த பாவத்தை செய்ய மாட்டேன்னு சொல்லி அவன் உதறி போட்டு ஓடி போய் விடுகிறான். பிரியமானவர்களை, பாவத்தை கண்டு ஓட்டம் பிடிக்க வேண்டிய நாம் பாவத்தோடு நின்று போராடக்கூடாது. பாவத்துக்கு முன்பாக எதிர்த்து சவால் விடக்கூடாது. பாவத்தை கண்டால் ஓடிவிட வேண்டும். தப்பித்தோம் பிழைத்தோம் என்று நாம் ஓட்டத்தை பிடித்தால் மாத்திரமே இந்த கால பாவத்தை நாம் விடுபட்டு பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள முடியும். யோசேப்பு அந்த எகிப்துக்கு மங்களமான வார்த்தை சொல்ல ஆயத்தப்படுத்த யோசேப்பு தன்னை பரிசுத்தமாய் காத்து கொண்டார். நாமும் கூட நம்மை பரிசுத்தமாய் காத்துக்கொள்ளும் பொழுது மட்டும்தான் இந்த உலகத்துக்கு நற்செய்தி சொல்ல கர்த்தர் நம்மை பயன்படுத்த முடியும். நாம் நற்செய்தி கூறும்போதே அற்புதங்களை கர்த்தர் செய்ய வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய தனிப்பட்ட பரிசுத்தம் மிக மிக அவசியம். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் வாசனா, நாம் எல்லாரும் தெரிந்து கொள்ளப்பட்ட பரதேசிகள். இந்த உலகம் நமக்கு சொந்தமல்ல, இந்த உலகத்தின் காரியங்கள் நமக்கு சொந்தமல்ல. நாம் கர்த்தரோடு இணைந்த வாழ்க்கை வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம். 2 நாளாகமம் 16ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் வாசிக்கும் போது, தம்மை பற்றிய உத்தம இருதயத்தோடு
கண்ணீரோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமை விளங்க பண்ணும்படி தேவனுடைய கண்கள் உலாவிக் கொண்டிருக்கிறது. ஆண்டவருடைய கண்கள் ஆண்டவரை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமை விளங்க பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் உலாவிக் கொண்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, நம்ம பரிசுத்தத்தை ஆராய்ந்து பார்க்கவும் கர்த்தருடைய கண்கள் உலாவிக் கொண்டிருக்கிறது. தேவனுடைய கண்கள் உத்தமனாகிய யோசேப்பை கண்டது. அவன் மேலே கண் வைத்து கர்த்தர் அவனுக்கு அனுக்கிரகம் பண்ணினார். ஏற்றவில்லை கர்த்தர் அவனை வெளியே கொண்டு வந்தார். அவனை கொண்டு தேவ சித்தம் நிறைவேறியது. மங்களகரமான வார்த்தைகளை பார்வோனுக்கும் எகிப்துக்கும் சொல்ல கர்த்தர் அவனை பயன்படுத்தினார். நான்காவதாக, நம்மை கொண்டு கர்த்தர் இந்த உலகத்துக்கு நல்ல செய்தி சொல்ல வேண்டும், மங்களமான செய்தி சொல்ல வேண்டும் என்று சொன்னால் மன மடிவிலும் நாம் உறுதியாக நிற்க வேண்டும். ஆதியாகமம் 49 அதிகாரம் 23, 24 வசனங்களில் வில் வீரர் யோசேப்பை மனமடிவாக்கினார்கள், ஆனாலும் அவன் வில் உறுதியாக நின்றது. யோசேப்பு மனமடிவாக்கப்பட்டான், அவனுடைய வில் உறுதியாக நின்றது. சங்கீதம் 105 சங்கீதம் 22 வசனத்தில் பார்வோனுடைய ஆசைக்கெல்லாம் அவன் அதிபதியாக முன்பதாகவே கர்த்தருடைய வசனம் அவனை புடமிட்டது. புடமிடுதலுக்கு யோசேப்பு தன்னை விட்டு கொடுத்தான். மனமடிவிலும் அவன் உறுதியாக நின்றான். அவனுடைய வாழ்க்கையில் கர்த்தர் பெரிய மாற்றங்களை கர்த்தர் கொடுத்தார். மங்களகரமான வார்த்தைகளை சொல்ல யோசேப்பு தன்னை அர்ப்பணித்தான். அவனுடைய வாழ்க்கையில் பெரிய மாற்றங்களை கர்த்தர் கொண்டு வந்தார். ஒரு தேசத்துக்கே அவன் நல்ல செய்தி சொல்லுகிறவனாக மாறினான். ஒரு தேசத்தையே நல்வழி நடத்துகிறவனாக யோசேப்பு கர்த்தரால் பயன்படுத்தப்படுகிற பாத்திரமாக மாறுவதற்கு காரணம் மனமடிவிலும் அவன் உறுதியாக நின்றான். அது மட்டுமல்ல, ஆதியாகமத்தின் புத்தகம் 5வதாக எந்த சூழ்நிலையிலும் கனியுள்ள வாழ்க்கை வாழ ஆதியாகமம் 49 அதிகாரம் 22 வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு. எந்த சூழ்நிலையிலும் கனியுள்ள வாழ்க்கை வாழ்வதற்கு நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். எல்லா நிலையிலும் நாம் கனியுள்ள வாழ்க்கை வாழும்போது நிச்சயமாக கர்த்தரால் பயன்படுகிற பாத்திரமாக நாம் மாறுவோம். இந்த உலகத்துக்கு நல்ல செய்தி சொல்லுகிறவர்களாக, நற்செய்தி சொல்வதாக மாற வேண்டும் என்று சொன்னால் நாம் எல்லா நிலையிலும் கனியுள்ளவர்களாக இருக்க வேண்டும். யோசேப்பு கனித்தரும் செடி, அவன் சுவரின் மேல் படருகிற கொடியாக இருந்தான். சுவரின் மேல் படருகிற கொடியாக இருந்தாலும் அவன் கனி கொடுப்பதில் தவறவில்லை. இந்த காலவெளியிலே நாம் கனியுள்ள ஜீவியத்தை வெளிப்படுத்த கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஆவியின் கனி கலாத்தியர் 5 அதிகாரம் 21 முதல் 23 வசனம் நீங்கள் வாசிக்கும் போது ஆவியின் கனியை நாம் வெளிப்படுத்துவர்களாக இருக்கும்போது நிச்சயமாக நாம் இந்த உலகத்துக்கு நற்செய்தி சொல்லுவர்களாக இருப்போம். ஆவியின் கனியை வெளிப்படுத்துவோம். எரேமியா 17 அதிகாரம் 7-8 வசனங்களில் கர்த்தரையே தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் வறட்சியான காலங்களிலும் மழை தாழ்ச்சியான இடங்களிலும் அவன் தப்பாமல் கனி கொடுப்பான் என்று வாசிக்கிறோம். 6வதாக, இந்த உலகத்துக்கு மங்களமான செய்தி சொல்ல அழைக்கப்பட்ட நாம் யோசேப்பை போல எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால் தேவனுக்குரிய ஸ்தானத்தை அவருக்கு கொடுத்து நமக்குரிய ஸ்தானத்தில் மாத்திரமே நாம் பயணிக்க வேண்டும். ஆதியாகமம் 50 அதிகாரம் 19, 21 வசனங்கள் நீங்கள் வாசிக்கும் போது யோசேப்பின் சகோதரர் யோசேப்பிட்ட சொல்கிறாங்க, இந்த மாதிரி தகப்பன் மரித்து போனார், தகப்பன் சொல்லியிருக்கிறார் உயிரோடு இருக்கும்போது எங்கள் மேலே பட்சமாக இருக்கும்படி, எங்கள் மேலே இரக்கமாக இருக்கும்படி சொல்லியிருக்கிறான்னு சொல்லி அவன் வழியாக அநேகர் வழியாக அவனுக்கு செய்தி அனுப்புகிறாங்க. இதை கேட்ட யோசேப்பு அழுகிறார். அழுது என்ன சொல்லுகிறார்? நான் தேவனா? நானும் மனிதன் தான். நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்து கர்த்தரை நன்மையாக முடிய பண்ணினார் என்று யோசேப்பு சொல்றார். தேவன் ஆண்டவர் கொடுத்த ஸ்தானத்தில் இருந்த அந்த யோசேப்பு தனக்குரிய ஸ்தானத்தில் மாத்திரமே பயணித்தான். அவர்களை பழிவாங்குகிற ஒரு ஸ்தானத்துக்குள்ளே அவன் போகவில்லை. பழிவாங்குதல் எனக்குரியது என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். பிரியமானவர்களே, பழிவாங்குறது நம்முடைய வேலை அல்ல. நமக்கு தீமை செய்தாலும் தீமை செய்தவர்களுக்கு நன்மை செய்வதுதான் நம்முடைய வேலை. இந்த காலவெளியில் கர்த்தருடைய கருத்தை நம்ம ஒப்பு கொடுப்போம். நிச்சயமாக கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார், நம்ம நடத்துவார். தீமையெல்லாம் நன்மையாக மாற்றுகிற ஆண்டவருடைய கருத்தில் அவருக்குரிய ஸ்தானத்தை கொடுத்து நம்முடைய ஸ்தானத்தில் மாத்திரம் நாம் பயணிப்போம். நிச்சயமாக கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். கடைசியாக யோசேப்பிட்டு இருந்த முக்கியமான ஒரு குணாதிசயம், மறக்கப்பட்ட சூழ்நிலையும் மனரம்யமாக இருந்தான். ஆதியாகமம் 40 அதிகாரம் 23 வசனத்தை வாசிக்கும் போது சிறைச்சாலையிலிருந்து போன அந்த பானபத்திரக்காரன், அவனிடத்தில் நன்மை பெற்றவன், அவனுடைய வெளிப்பாடை பெற்று ஆசீர்வதிக்கப்பட்டவன், கடைசியில் அவனை மறந்து விட்டான். அந்த மறக்கப்பட்ட சூழ்நிலையிலும் யோசேப்பு மனரம்யமாக இருந்தான். ஆண்டவரோடு இணைந்த வாழ்க்கை வாழ்ந்தான். ஆதியாகமம் 40 அதிகாரம் 23 வசனத்தில் நாம் மறக்கப்பட்ட நிலையில், மனமடிவாக்கப்பட்ட நிலையிலும் நாம் மனரம்யமாக இருக்கணும். நம்மகிட்ட நன்மை பெற்ற அநேகர் நம்மை மறந்து போவாங்க, நம்மளை உதறிவிட்டு போவாங்க. அதுக்கெல்லாம் நம்ம சேர்ந்து கொடுக்காம நாம் மனரம்யமாக இருப்போம். நிச்சயமாக கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார், நம்மை நடத்துவார். இந்த 7 காரியங்களை கொண்டவர்களாக நாம் காணப்படும்பொழுது நிச்சயமாக மங்களகரமான வார்த்தை சொல்ல நம்முடைய வாழ்க்கையும் மங்களகரமான வாழ்க்கையை மாற கர்த்தர் உதவி செய்வார். முதலாவது, எந்த நிலையிலும் தேவனை நாம் முன்னிறுத்த வேண்டும். 2வது, தேவன் வைத்த ஸ்தானத்திலே நாம் நிலைத்திருக்க வேண்டும். கர்த்தருக்கு முன்பாக நம்மை காத்துக்கொள்ள ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். 4வது, மனமடிவிலும் நாம் உறுதியாக இருக்க வேண்டும். 5வது, எந்த சூழ்நிலையும் கனியுள்ள வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும்.
வேண்டும். ஆறாவது, தேவனுக்குரிய ஸ்தானத்தை அவருக்கு மாத்திரமே கொடுத்து நமக்குரிய ஸ்தானத்தில் மாத்திரம் நாம் பயணிக்க வேண்டும். கடைசியாக, மறக்கப்பட்ட சூழ்நிலையிலும் நாம் மனரம்யமாக இருக்க பழகி கொள்ள வேண்டும். கர்த்தர் இந்த வார்த்தையை உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்களுடைய வாழ்க்கையில் மங்களகரமான வார்த்தையை கர்த்தர் சொல்லியிருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையில் மங்களகரமான காரியம் நடைபெறும். உங்களை கொண்டு அநேகருடைய வாழ்க்கையில் மங்களகரமான காரியத்தை நிறைவேற்றுவார். மங்களகரமான வார்த்தையாகிய சுவிசேஷத்தை நாம் அறிவிப்போம். நிச்சயமாக கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். பரிசுத்த பிதாவே, இரக்கமுள்ள எங்கள் ஆண்டவரே, இந்த காலவேளையிலே மங்களமான வார்த்தைகளை எங்கள் மத்தியில் நீர் பொழிந்தபடியால் உங்களுக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்தாவே எனக்கு கொடுத்த அந்த பரலோகத்தின் வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். இந்த வார்த்தை கேட்டு உடைய பிள்ளைகளோட வாழ்க்கையில் மங்களகரமான காரியம் நடைபெறட்டும். மங்களமான நற்செய்தி சொல்ல உடைய பிள்ளைகளை ஆயத்தப்படுத்தும், பண்படுத்தும், பயன்படுத்தும். நீர் மகிமைப்படுவீராக. வழிநடத்தி ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களுக்கு இருப்பார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.